அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம் என்பது நாம் எதை பார்க்க முடியாதோ அதன் மேல் வைக்கும் நம்பிக்கை. உதாரணமா 18 வருஷம் கூனியா இருந்தவள் ஒரே நிமிஷத்துல அப்பா தொட்டு நிமிர்ந்து பார்த்தால் அப்படின்னு வாசிக்கிறார் லூக்கா 13ஆம் அதிகாரத்துல, இல்லைங்களா? அதை நாம் பார்த்ததில்லை, ஆனால் இப்போ நாம் விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசித்தா இன்னைக்கும் அது எனக்கு நடக்கும். லாசரு மரித்து விட்டான், அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாகிவிட்டது. நாரி போனவனை இயேசு ஒரே ஒரு வார்த்தையை வெளியே கொண்டு வந்தான் எழுதப்பட்டிருக்கு யோவான் 11. இப்ப அதை நம்ம பார்க்கல, ஆனால் இன்றைக்கும் விசுவாசிக்கிறோம். மரித்தவனையும் என் தகப்பன் அப்பன் இயேசு உயிரோடு எழுப்புவார். எங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது நடக்காது என்று முடிவு கட்டி விட்டோமோ அதை மறுபடியும் கரத்தில் எடுக்க, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்க வைக்க அப்பாவால் முடியும். டாக்டர் சொல்லியிருக்கலாம் நடக்காது, ஆகாது, முடியாது என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என் சரித்திரம் எத்தனை பலகீனம் இருந்தாலும், டாக்டரே முடிவு கட்டியிருந்தாலும் சரி, ஆனால் என் அப்பா இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். என் கண்கள் காணாமல் போனாலும், இதுவரை நான் எதையும் பார்க்காமல் போனாலும், இந்த வருஷத்துல என் கண்கள் காணும். நான் பார்க்க போகிறேன். என் கைகளின் வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போகிறார். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். விசுவாசத்தால் இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தை 100% நிறைவேறும். உங்க சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாது, உங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் என்ன தெரியாது, எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க 100%. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.